ஹனுமானுக்கு வேகம் அதிகம் என்பதை இந்த லங்காதகன சம்பவத்திலே மாத்திரம் இல்லை, இந்த உததி தருணத்திலேயே கூட, அதாவது சமுத்திரத்தை தாண்டி வந்தாரே அந்த கதையிலே கூட ஹனுமானுடைய வேகத்தை எல்லாரும் மெச்சுகிறார்கள். ராமாயணமும் அப்படித்தான். வால்மீகி பேசுகிறார், ததஸ்து வேகவான் தஸ்ய கிரேர்கிரிநிபः கபிஹி நிபபாத மகேந்திரஸ்ய சிகரே பாதபாகுலே. ஹனுமான் மிகவும் வேகத்தோடு ஒரே பாய்ச்சலிலே அல்லவா சமுத்திரத்தில் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயிருக்கிறார். அவர் அந்த மலை மீது நின்று கொண்டு ஒரே வேகமாக பாய்ந்தார். இவரே ஒரு மலை போல இருந்தார். ஏனென்றால் தன்னுடைய உருவத்தை பெரியதாக்கி கொண்டார். ஒரு மலையிலிருந்து ஒரு மலை கிளம்பி வெளியே இன்னொரு மலைக்கு வந்தது போல சமுத்திரத்தை தாண்டி கொண்டோ மகேந்திர மலையினுடைய சிகரத்திலே, அந்த மலையானது பாதபாகுலமாக இருந்தது, அதாவது மரங்களாலே அடர்ந்ததாக இருந்தது. அதன் உச்சியிலே நிபபாத வந்து விழுந்தார் ஹனுமார். இது ஹனுமார் திரும்பி வந்தார். அந்த கதையை வர்ணிக்கிறது. அப்பொழுது வேகவான் என்கிற பதம் இருக்கிறது. ஹனுமான் எவ்வளவு வேகத்தோட சஞ்சரிப்பார், எவ்வளவு வேகத்தோட சமுத்திர தரணம் பண்ணினார், சமுத்திரத்தை தாண்டுவதற்காக எவ்வளவு வேகத்தோட பாய்ந்தார் என்பதையும் வர்ணிக்கிறது. ஹனுமாரே சொல்லுகிறார், யதா ராகவ நிர்முக்தஹ ஷரஸ்வசன விக்ரமஹ கச்சேத் தத்வத் கமிஷ்யாமி என்று. எப்படியானால் ராகவன் இருக்கிறானே ராமன், அவனாலே நிர்முக்தமான போடப்பட்ட ஷரஹ பாணமானது ஸ்வசன விக்ரமஹ வாயு விக்ரமம் கொண்டதாக ரொம்பவும் சப்தித்து கொண்டே விண்ணென்று விண்ணில் பாயுமோ, கச்சேது போகுமோ, தத்வத்து அது போலே கமிஷ்யாமி நான் போகிறேன். சமுத்திரத்தை தாண்டுவதற்காக ஹனுமார் சொல்லுகிறார், இந்த மலையிலிருந்து மிகவும் வேகமாக போக வேண்டும். என்ன வேகம் என்று ஒரு உவமை சொல்ல வேண்டும் என்றால், ராம பாணம் எப்படி வேகமாக போகுமோ அது போல நான் போகிறேன் என்றார். ஹனுமாரை பற்றி நாம் ஸ்துதிக்கும் பொழுது கூட மனோஜவம் மாருததுல்ய வேகம் என்று பாடுகிறோமே, அதிலே ஜவம் என்றாலும் சரி வேகம் என்றாலும் சரி அர்த்தம் ஒன்றுதான். மனோஜவம் என்றால் மனசு எப்படி ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்கு தூரத்திலே இருக்கிற விஷயத்துக்கு கூட வேகமாக போய்விடுகிறது அல்லவா, அது மனோவேகம். அது போலவும் மாருததுல்ய வேகம், வாயுவுக்கு சமமான வேகம் கொண்டவர். சில சமயங்களிலே நாம் வாயுவினுடைய வேகத்தை பார்க்கிறோம். புயல் காற்று அடித்ததானால் மரங்கள் எல்லாம் கூட சாய்ந்து விழுந்து விடுகின்றன, அந்த வேகத்தை தாங்க முடியாமல். இப்பொழுது ஹனுமாரானவர் மனோஜபம் மாருத துல்லிய வேகம் என்று இந்த இரண்டு திருஷ்டாந்தங்களும் பொருந்தும்படியாக அவ்வளவு வேகம் கொண்டவராக இருந்தார் ஹனுமார். ஹனுமாருடைய வேகத்தை சொல்லுகிறது தூர்ணிகையிலே ஜவன பவன பவ என்கிற பதம். ஜவனம் என்றால் வேகம்,